ஹாய் மக்களே, நாங்கள் பாருங்கள் நெல்லிக்காய் செடி மேலே மெத்த மேலே வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள். எல்லாம் பூ நிறையா வச்சு காயெல்லாம் இருக்குது. காய் நெல்லிக்காய் நல்லா கொத்து கொத்து நிறையா இருந்துச்சு. இப்போ தான் மறுபடியும் பூ வைக்கி வந்தாலும் நிறையா வரும். நிறையா பூ வருது. மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன் கரெக்டாக. சீசன் பூத்து முடிச்சிருச்சு. மறுபடியும் இப்போ அந்த இலையெல்லாம் பறித்து விட்டு வச்சேன். மறுபடியும் மொட்டு வச்சு நிறையா மொட்டு வச்சுருக்கு. பூ வரும் கொஞ்சம் வந்தால் பூ 100 பூ 150 பூ கூட வந்துடும். கொஞ்சம் எனக்கு தலைக்கு வைக்க தினம் வந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளைப்பூச்சி பச்சை கீழே தான் கொடி எல்லாம், அதோட வேரெல்லாம் கீழே தான் இருக்குது. அதை காய் வச்சு பச்சை பூவெல்லாம் பறந்து போய்கிட்டு இருக்கு. காய் அங்கே வச்சுருந்தது கொஞ்சம் காய் இன்னும் பெருசாக வரல. அப்படியே வைக்கிது, பெருசாக வரல. அப்படியே ஒன்று ஒன்று ஊந்துடுது. அப்படி வைக்க வைக்க உதிருது. இப்போ தான் செடி பெருசாக வளர்ந்து வருது. அதனால் பூ வைக்க இந்த பெண்பு அடியில் காய் வருது. காய் வந்து இன்னும் காய் பெருசாகலை, சின்ன சின்னதாக வந்து உதிருது. இப்போ தான் நல்லா இன்னும் படருது. இன்னும் படர்ந்தா தான் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் வரும். இந்த ஒரு குட்டி பூ பிஞ்சிருக்கு. மல்லிகைப்பூ நேற்று 4-5 பூ இருந்தது, பறிக்கலை. அது நல்லா பூத்துருச்சு. பறிக்கும். இந்த மொட்டு இருக்குது, மொட்டை பறித்து பக்கத்தில் முருங்கை செடியும் வச்சுருக்கேன். முருங்கை செடி நல்லா மரம் மேலே வந்துருச்சு. அன்றைக்கி தான் 3 கிலோக்கிட்ட காய் பறித்து விற்றோம். நேற்று 1 கிலோக்கிட்ட பறிச்சிருக்கு. ஆனால் காய் பிஞ்சிருக்கு. காய்க்கு முருங்கைலாம் மேலே அப்படியே ஒன்றோட ஒன்றா கட்டி வைப்போம். ரோட்டுக்கு போயிடும். அந்த வயர்லாம் இருக்குது, வயர் போகுது, அதெல்லாம் பட்டுன்ட்டு இந்த இழுத்து பிடிச்சி கட்டி வச்சுருக்கு. கொடியெல்லாம் இங்கிட்டும் அப்படியே கொடியெல்லாம் படர்ந்து வந்துருக்கு. மல்லிகைப்பூ செடி படர விட்டுருக்கேன். அப்படியே இப்படி விட்டோம்னா பறந்து போனது தினம் நமக்கு பூ வரும்ல. குயில் கத்துது. முருங்கெல்லாம் மேலே அப்படியே போகுது பாருங்கள். காய் தோணி போகிறோம். என் பையன் மீன் வளர்க்காம பிரிட்ஜ் தொட்டியில் பாருங்கள், உள்ளே பார்க்குமா 3 மீன் இருக்குது.
நாங்கள் ஓடிக்கிட்டுருக்கோம். 3 மீன் தான் இருக்குது. ஒரு மீன் 2 பொண்ணா இல்லை 2 ஆணுன்னு தெரில. ஒரு மீன் பொண்ணுன்னு வைக்கேன். மொத்தம் 3 மீன் இருக்குது. காலையில் சாயங்காலம் அவனுக்கு சாப்பாடு போட்டுறது தான் வேலை. ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு போட்டுருவோம். வந்து சாப்பாடு போட்டு அதை விட கொஞ்சம் நேரம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு தான் வருவோம். இது அவருக்கு அந்த மீன்னா போதும். வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பார். அப்பப்போ தண்ணியை மாற்றுவார். வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பார். இங்கே 2 பேர் இருக்காங்க. அங்கே ஒரு ஆள் 2 இருக்காங்க. அங்கிட்ட ஒரு ஆள் இங்கிட்ட 2 வரும். கீழே பாருங்க, செம்பருத்தி, மரதாணி, நெல்லிக்காய் மரம் கீழே இருந்து மேலே போகுது. மேலே கொத்தா பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி தானாக பூ வரும். இது 5-6 பூ வந்துடும். சாமி கலர். இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ செடி வேறு, அது முருங்கை மரம், வெள்ளை பூசணிக்காய் செடி, மாஞ்செடி, கற்பூரவள்ளி தலை, கத்தாழை அதில் இருக்குது, மிளத்தக்களி கீரை, மிளத்தக்களி கீரை, அது ஏதோ ஒரு செடி இருக்குது.